அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நன்மை கிருபையும் நாள்தோறும் என்கிற இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் உங்களை பார்ப்பதில் நான் சந்தோஷப்படுகிறேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை உயர்த்தலாம். சேர்ந்து பாடுவோமா? என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்தன் இயேசுவே, என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்தன் இயேசுவே, கரை காணா படகை போல தடுமாறும் வாழ்க்கையா, கரை காணா படகை போல தடுமாறும் வாழ்க்கையா, என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்தன் இயேசையா, என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்தன் இயேசையா, யோவானைப் போல மார்பிலே இளைப்பாற வேண்டுமையா, யோவானைப் போல மார்பிலே இளைப்பாற வேண்டுமையா, கரை காணா படகை போல தடுமாறும் வாழ்க்கையா, கரை காணா படகை போல தடுமாறும் வாழ்க்கையா, என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்தன் இயேசையா, என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்தன் இயேசையா. இதயத்தில் காயத்தோடு கூட உள்ளத்தில் துக்கத்தை சுமந்து கொண்டு வேதனையும் பாரமும் அனுபவிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நான் கர்த்தரை நோக்கி பார்க்கிறேன். அப்பா, இந்த வேளையிலே ஒவ்வொருவருடைய பாரங்களையும் கவலைகளையும் துக்கங்களையும் என் தேவன் சந்தோஷமாய் மாற்றி கனப்படுத்தி ஆசீர்வதிப்பீராக என்று நான் ஜெபிக்கிறேன். அப்படி செய்கிறதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே தியானிப்பதற்காக ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 30ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை படிக்கிறேன். கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டி அதன் அடிக்காயத்தை குணமாக்கும் நாளிலே சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தைப் போலவும் சூரியனுடைய வெளிச்சம் ஏலத்தனையாய் 7 பகலின் வெளிச்சத்தைப் போலவும் இருக்கும் என்று நம்ம இங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேத பகுதியை நம்ம பார்க்கும்போது ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிற ஒரு விசேஷித்த காரியத்தை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் முறிவை கட்டி குணமாக்குவார் என்று நம்ம இங்கே பார்க்க முடிகிறது. இந்த உலகத்தில் நம்ம வாழும்போது பார்த்திங்கன்னா அநேக நேரம் நமக்கு காயங்கள் ஏற்படுகிறது. பல காயங்கள் சரீரப்பிரகாரமாக ஏற்படக்கூடிய காயங்கள் உண்டு. அந்த காயங்களையெல்லாம் நம்ம மருத்துவத்தினால் குணமாக்க முடிகிறது. ஆனால் இருதயத்தில் உண்டாகக்கூடிய அந்த காயம் இருக்குது பாருங்கள், அந்த காயத்தை குணமாக்குவதற்கு உலகத்தில் எங்கேயும் ஒரு இடத்துலையும் நீங்கள் மருந்து மாத்திரை பார்க்க முடியாது. அதை ஆண்டவர் மாத்திரம்தான் நம்முடைய இருதயத்தின் காயத்தை முறிவை கட்ட முடியும். அதற்காக நீங்கள் எங்கே போனாலும் முடியாது. இயேசு கிறிஸ்துவின் அண்டைக்கு வந்தால் அவர் தான் நம்முடைய உள்ளத்தின் காயங்களை ஆற்றக்கூடிய தேவன். சங்கீதம் 107:20 நான் வாசிக்கிறேன், கவனிங்க. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவர் நம்மளை எப்படி குணமாக்குறார்? வசனத்தை கொண்டு நம்முடைய இருதயத்தின் அடிக்காயங்களை குணமாக்குகிறார். இன்றைக்கி நீங்கள் உங்கள் இருதயத்தில் பெரிய காயத்தோடு யாரோ பேசின காரியங்கள்,
யாரோ உங்களை ஏமாற்றின விஷயங்கள், யாரோ உங்களுக்கு விரோதமாய் செய்யக்கூடிய சில செயல்கள் மூலம் உங்கள் இருதயம் உடைஞ்சு போய் இன்றைக்கி நொறுக்கப்பட்ட ஒரு நிலையில் இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு ஆண்டவர் உங்களுடைய அடிக்காயத்தை குணமாக்கி உங்களை சுகமாக்க முடியும். 147 சங்கீதம் 3வது வசனத்தில் படித்தீங்கன்னா, இருதயம் நொறுங்குண்டவர்களை கர்த்தர் குணமாக்குகிறார், அவருடைய காயங்களை கட்டுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இருதயம் நொறுங்கி போன ஒரு மனுஷனுடைய அவனுடைய இருதயத்தை கர்த்தர் தான் குணமாக்க முடியும். இதுக்கு நீங்கள் எங்கேயுமே போக முடியாது. ஒரே ஒரு இடம், நம்முடைய இருதயத்தின் காயங்கள் ஆற்றப்படுகிற இடம், அது ஆண்டவருடைய சமூகம் மட்டுமே என்பதை நீங்கள் இந்த நாட்களிலே தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எரேமியா 33:6 சொல்கிறது, இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். அப்போ ஆண்டவர் நம்மளை குணமாக்குறது மாத்திரமல்ல, என்ன செய்கிறாராம் பாருங்க, பூரண சமாதானத்தையும் கொடுக்கிறார். வேற எங்கேயும் கிடைக்காத அந்த விலையேறப்பட்ட சமாதானம் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் இருக்கிறது. அவர் நம்முடைய அடிக்காயங்களை குணமாக்கி நம்மளை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். யாரெல்லாம் இருதயத்தில் காயப்பட்டு ஆற்ற முடியாமல், அந்த இருதயத்தின் காயங்களை குணமாக்க முடியாமல் அப்படியே காயத்தோடு வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, இப்பொழுது உங்கள் வார்த்தை அனுப்பி என் தேவன் அவர்களை குணமாக்கி அற்புதம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.